அனைவருக்கும் வணக்கம். பைத்தான் டியூட்டோரியலுக்கு eGovernance ஹெல்ப்டெஸ்க் சேனல் வழியாக உங்களை வரவேற்கிறோம். போன டியூட்டோரியலில் நாம் பைத்தானுக்கு தேவையான சாஃப்ட்வேர் செட்டப் பார்த்தோம். பைத்தான் கூட எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். இந்த டியூட்டோரியலில் நாம் பைத்தான் வேரியபிள்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வேரியபிள்னா என்னன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி 2 + 2 அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அது 4ங்கிற ரிசல்ட்டை கொடுத்தது. இதே வேல்யூ வச்சு நான் மறுபடியும் அக்யூமுலேட் பண்ணுறேன். 4 + 5 9ங்கிற ரிசல்ட்டை கொடுக்குது. ஆனால் இப்படி அடிஷன் பண்ணுற வேல்யூவை தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ எனக்கு டெம்பரவரியாக லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணியிருந்தா எனக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு அடிஷன் பண்ணுறேன். ஸோ நான் இப்படி பண்ணும்போது இந்த வேல்யூ எனக்கு தொடர்ந்து அக்யூமுலேட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதே இருக்குது. ஸோ நம்ம இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வேரியபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். வேரியபிள்ங்கிறது ஜஸ்ட் அண்ட் கண்டெய்னர் தாங்க. இது ஒரு டெம்பரரி மெமரி லொக்கேஷனில் உங்கள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எப்பப்போனா நமக்கு வேணுமோ அப்போனா ரீட் பண்ணிக்கலாம். எப்பப்போனா நம்ம சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போ எல்லாமே அதில் சேஞ்ச் ஆகிக்கும். பைத்தானில் ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதோட சிண்டெக்ஸ் என்னன்னா வேரியபிள் நேம் கோலன் அதோட டேட்டா டைப் ஈக்குவல் டு இனிஷியல் வேல்யூ. பைத்தானில் டேட்டா டைப் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறதுனால டைப்புங்கிறது ஆப்ஷனல் தாங்க. இதில் வேரியபிள் நேமுங்கிறது நம்ம வேரியபிளுக்கான நேம் என்னன்னு சொல்கிறோமோ அதுதாங்க. டைப்புங்கிறது என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ஹோல்ட் பண்ணுது அப்படிங்கிறது சொல்கிறது தான் டேட்டா டைப். இனிஷியல் வேல்யூ அப்படிங்கிறது வேரியபிளுக்கு அசைன் பண்ணுற இனிஷியல் வேல்யூ தாங்க. எக்ஸாம்பிள் டோட்டல் ஈக்குவல் டு 0. இங்கே இன்டிஜருங்கிறது எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம டோட்டலுக்கு இன்டிஜர்னு சொல்லாமல் டைரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணாவே இது இன்டிஜர் டைப்னு எடுத்துக்கும். இனிஷியலாக 0 இருக்குது. டோட்டலில் மறுபடியும் 10ங்கிற வேல்யூவை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் + 10. இப்போ டோட்டலோட வேல்யூ இப்போ என்ன இருக்குன்னு பார்ப்போம். 10. ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அதோட மெமரி ஸ்டாக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டோட்டல் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஒரு பேஸ் அட்ரஸ் கிரியேட் ஆகும். இங்க 10,006 அப்படிங்கிற ஒரு பேஸ் அட்ரஸ் கிரியேட் ஆகுது. ஸோ நீங்க 0ங்கிற வேல்யூ அசைன் பண்ணும்போது அந்த பேஸ் அட்ரஸ்ல கொண்டு போய் அந்த வேல்யூ வச்சிரும். டோட்டலோட வேல்யூ நான் ஆக்சஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ டோட்டல்ங்கிறத ரீட் பண்ணும்போது அதோட அட்ரஸ்ல இருக்க வேல்யூவை ரீட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. சரி, அதே டோட்டல் வேரியபிள்ல 10ங்கிற வேல்யூ ரீஅசைன் பண்றேன். இப்ப புது அட்ரஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அங்க போய் 10ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணிருது. மறுபடியும் டோட்டலோட வேல்யூவை ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக கிரியேட் ஆன மெமரி அட்ரஸ்ல இருந்து 10ங்கிற வேல்யூவை ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுது. ஏன் ஒரு வேரியபிள்ல வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது அதோட பேஸ் அட்ரஸ் மாறுதுன்னு கேட்டா வேரியபிள் இம்யூட்டபிள் டைப். ஸோ புதுசாக வேல்யூ அசைன் பண்ணும்போது அது டைனமிக்காக அதோட பேஸ் அட்ரஸை மாற்றிக்கிட்டே இருக்குது. பைத்தானோட ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர் ஐடி அப்படிங்கிற மெத்தடுக்கு உங்கள் வேரியபிளை பாஸ் பண்ணீங்கன்னா அதோட பேஸ் அட்ரஸை நீங்கள் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டோட்டல் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது டோட்டல் வேரியபிளை ஐடிக்கு பாஸ் பண்ணுறேன். இப்போ 10,006ங்கிற அட்ரஸை பிரிண்ட் பண்ணுது. அதுவே டோட்டலுக்கு 10ங்கிற வேல்யூ அசைன் பண்ணோன்னையும் ஐடிக்கு டோட்டலுங்கிற வேரியபிளை பாஸ் பண்ணும்போது 10,016 கிடைக்குது. இது எக்ஸாம்பிளுங்க. ஸோ லைவாக பார்ப்போம் வாங்க. டோட்டல் அப்படிங்கிற வேரியபிளுக்கு நான் 0ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அதோட அட்ரஸை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே 656 அப்படிங்கிற முடிகிற அட்ரஸ் பிரிண்ட் ஆகுது. ஸோ அகைன் நாம் வேல்யூ சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். மறுபடியும் நான் அட்ரஸை செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே சேஞ்ச் ஆகிருக்குது. இதனால் பைத்தான் வேரியபிள் இம்யூட்டபிள் டைப். ஸோ ஒவ்வொரு முறையும் வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது அதோட பேஸ் அட்ரஸ் மாற்றிக்கிட்டே இருக்கும். பைத்தான் வேரியபிள் டிக்ளரேஷனில் சம் ரூல்ஸ் இருக்குதுங்க. ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. வேரியபிளோட ஸ்டார்டிங் லெட்டர் கண்டிப்பாக ஆல்ஃபா லெட்டராக இருக்கணும், இல்லைன்னா அண்டர்ஸ்கோராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஃபர்ஸ்ட் லெட்டராக இருந்தால் அது சப்போர்ட் ஆகாது. வேரியபிள் நேமுக்கு இடையில நம்பர் மற்றும் அண்டர்ஸ்கோர் வரலாம். வேரியபிள் நேமில் அண்டர்ஸ்கோரை தவிர மற்ற ஸ்பெஷல் கேரக்டர் சப்போர்ட் இல்லை. மேலும் வேரியபிள் நேமுக்கு இடையில ஒயிட் ஸ்பேஸ் வரக்கூடாது. அப்படி இருந்தால் தப்பு. அதே மாதிரி பைத்தான் வேரியபிள் கேஸ் சென்சிட்டிவ். அதாவது லோயர் கேஸில் இருக்க டோட்டலும் கேமல் கேஸில் இருக்க டோட்டலும் டிஃப்ரெண்ட். அடுத்தது சிங்கிள் லைன்ல மல்டிபிள் வேல்யூஸ் எப்படி அசைன் பண்றதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நேம் மற்றும் லாஸ்ட் நேம் சிங்கிள் லைன்ல அசைன் பண்ண முடியும். இதே மாதிரி ஒரே வேல்யூ மல்டிபிள் வேரியபிளுக்கு சிங்கிள் லைன்ல அசைன் பண்ண முடியும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நாங்கள் நம்புறோம். மேலும் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை எடுத்து வருவதற்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. எனவே eGovernance ஹெல்ப்டெஸ்க் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். புதிய வீடியோக்கான நோட்டிபிகேஷன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்துள்ளது என்றால் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யலாம். கொஸ்டின்ஸ், குறைகள் இது போன்று ஏதேனும் இருந்தால்
கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும். அதற்கு நாங்கள் தேவையான பதில்களை உங்களுக்கு வழங்க நாங்கள் காத்திருக்கிறோம். மற்ற சோசியல் மீடியாக்களையும் நாங்கள் இருக்கங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம்.